கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் தீமோத்தேயு. இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 17 முதல் 97 வரை. இவருடைய நாடு லிக்கவோனியா, இவருடைய தரிசன பூமி எபேசு. தீமோத்தேயுவுக்கு வயது 20, இளம் பிராயம், உலக ஆசபாசங்கள் உள்ளத்தில் ஒட்டிக்கொள்ளும் வயது இது. ஆனால் தீமோத்தேயு தீய காரியங்களை தீயிலிட்டு இயேசுவை உள்ளத்தில் ஏற்று ஊழியராக தன்னை அர்ப்பணித்தார். மிகவும் இளம் வயதுடைய தீமோத்தேயுவை ஊழியராக்கிய பெருமை பவுல் அப்போஸ்தலனையே சாரும். பவுலுக்கு நீண்ட காலமாக உதவியாளராக இருந்தவர் தீமோத்தேயு. இவரது தகப்பனார் ஒரு கிரேக்கர், தாயார் ஒரு யூத பெண்மணி. பவுல் அப்போஸ்தலன் தன் முதல் மிஷனரி பயணத்தின் போது லிஸ்திராவுக்கு வந்த வேளையில் தீமோத்தேயும் அவரது தாயாரும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். தீமோத்தேயுவின் விசுவாசத்தையும் ஊழிய வாஞ்சையும் கண்ட பவுல் இவரை தம்முடன் அழைத்துச் சென்றார். இவர் சிறந்த நற்சாட்சி பெற்றவர், மாயமற்ற விசுவாசம் கொண்டவர், விசுவாசத்தின் உத்தம குமாரனாக அனைவரையும் விசுவாசத்திற்குள் வழிநடத்தியவர். தன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொறுப்பை மிகுந்த கவனத்தோடும் உண்மையோடும் நிறைவேற்றியவர். அன்றொரு நாள் தெசலோனிக்கேயா பட்டணத்தில் மிகுந்த கலகம் உண்டாயிற்று. பவுல் அப்போஸ்தலனுக்கு விரோதமாக யூதர்கள் கொதித்து எழுந்தார்கள். எனவே பவுல் அந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்றார். கலகம் செய்த யூதர்களை சமாதானப்படுத்தவும் அவர்களை கிறிஸ்துவுக்குள் நடத்தவும் பவுல் தீமோத்தேயுவை நியமித்தார். ஆண்டவரின் துணையோடு மிகவும் நேர்த்தியாக கலகத்தை சீர்படுத்தினார். இதனால் பவுலால் எனக்கு பிரியமும் கர்த்தருக்குள் உண்மையும் உள்ள என் குமாரன் என்று பாராட்டப்பட்டார். எபேசு சபையில் தனது பணியை தொடங்கிய இவர் நீண்ட காலமாக அச்சபையின் பேராயராக விளங்கினார். புறமதத்து நம்பிக்கை புறமுதுகு காட்டி ஓட புது மனிதர்களாக மாற்றப்பட்டனர் அந்நாட்டு மக்கள். ஆயினும் தீய சக்திகளின் நாச வேலை அவரை சூழ்ந்து கொள்ள அவர் மீது தடிகளையும் கற்களையும் வீசினார்கள். நல்ல போராட்டத்தை போராடிய தீமோத்தேயு பவுல் அப்போஸ்தலனை போன்று இரத்த சாட்சியாகவே மரித்தார். பிரியமானவர்களே, பிரச்சனைகள் ஏற்படும் போது சமாதானம் செய்பவராக காணப்படுகிறீர்களா? சுமித் விதமாய் சொல்கிறார், கடவுளுடைய வாகனங்களின் வெற்றி பயணத்தை தடைகள் எவையும் தடுக்க முடியாது. பிரியமானவர்களே, இந்த தீமோத்தேயு உண்மையும் உத்தமமான ஒரு ஊழியக்காரராக அவர் செயலாற்றிருக்கின்றார். ஒரு மூத்த ஊழியக்காரருக்கு உண்மையுள்ள உடன் ஊழியராக இவர் சிறந்து பணியாற்றிருக்கின்றார். அது மாத்திரமல்ல, பிரச்சனை என்று வரும்போது, கலகம் என்று வரும்போது அநேகர் அதிலிருந்து விலகி விடுவார்கள். அநேகர் அதை இன்னும் அந்த பிரச்சனையை அதிகமாக்குவதற்கும் கலகத்தை பெரிதாக்குவதற்கும் முயற்சிப்பார்கள். ஆனால் இவரோ கலகத்தை அமர்த்துவதற்கு மிகுந்த ஞானமுடையவராக செயல்பட்டிருக்கின்றார். அந்த நாட்களில் கலகம் என்றால் அது பெரும் பிரச்சனையாக இருக்கும், பெரும் உயிர் சேதங்களை ஏற்படுத்திவிடும். அப்படிப்பட்ட நேரத்திலையும் கலகத்தை அவர் அமைதிப்படுத்திய ஒரு சிறப்பு வாய்ந்த மனிதராக இந்த தீமோத்தேயு விளங்கியிருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்று நாம் சமுதாயத்தில், குடும்பத்தில், சபைகளில் கலகம் ஏற்படுகின்ற பொழுது அங்கே ஒரு அமைதியை ஏற்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிறோமா? பொறுப்பு மிகுந்தவர்கள் மட்டுமே கலகத்தை அமர்த்த முடியும். ஆம், யாரெல்லாம் பொறுப்புணர்வோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் ஒருபோதும் குடும்பத்தில் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் ஆனாலும் சரி, சபையில் ஆனாலும் சரி, கலகம் ஏற்படுவதற்கு ஒருபோதும் துணை போக மாட்டார்கள். அதற்கு காரணமாகவும் இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் கலகம் ஒரு நல்ல தீர்வு அல்ல. கலகம் பெரும் பிளவுகளையும்
பிரிவுகளையும் இரத்தம் சிந்துதலையும் ஏற்படுத்திவிடும். ஆகவே கலகம் என்பது கிறிஸ்துவின் சிந்தை அல்ல. பொறுப்பு நமக்கு இருக்குமானால், பொறுப்புள்ளவர்கள் குடும்பத்தில் இருப்பார்களானால், பொறுப்புள்ளவர்கள் சமுதாயத்தில் இருப்பார்களானால், பொறுப்புள்ளவர்கள் சபையில் இருப்பார்களானால், நிச்சயமாக அங்கே கலகம் ஏற்படாது. ஏற்பட்ட கலகங்களும் அமைதிப்படுத்தப்படும். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்கு உண்மையுள்ள பொறுப்பாளியாயிருக்கிறோம். எங்கெல்லாம் கலகங்கள் ஏற்படுகிறதோ அங்கேயெல்லாம் அமைதியை ஏற்படுத்த வேண்டிய நிலை நமக்கு உண்டு. இன்று உங்களை நிதானித்து அறிந்து சோதித்து பாருங்கள். நீங்கள் குடும்பத்தில் பொறுப்புள்ளவராயிருக்கிறீர்களா? சபையில் பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறீர்களா? சமுதாயத்தில் பொறுப்புள்ளவர்களாயிருக்கிறீர்களா? அப்படி இருப்பீர்களானால் உங்கள் செய்கை கலகத்தை எல்லா இடங்களிலும் அமர்த்தும் என்பது உண்மை. ஆனால் பொறுப்பட்டு கடமைக்காக செயலாற்றுவோம் என்றால் கலகம் அதிகரிக்கும். நாம் கடமைக்காக செயலாற்றுவர்களாய் அல்லாமல் பொறுப்புடன் செயல்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தியானத்துக்குரிய வேத பகுதி லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், சங்கீதம் 119 81 முதல் 128 முடிய, லூக்கா 2ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.